இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.2 எல்சிஎம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் இஸ் நத்திங் பட் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். Among multiples, common multiples we have to find out. Among the common multiples, which is the least one, that is known as the least common multiples. So now second sum பார்க்க போகிறோம். Find the LCM of the given expression. இந்த கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனுக்கு we have to find out the LCM. So first expression will take 4x squared y. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பர் 4 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எழுதிக்கணும். எப்படி எழுதணும்? ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் 2, 3, 5, 7 இல்லையா. அந்த நம்பர் விச் ஹாவ் ஒன்லி 2 டிவைசஸ் இஸ் நோன் அட் த ப்ரைம் நம்பர்ஸ். அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இது ஈவன் நம்பராக இருக்கனால நம்ம 2 எடுத்துக்கலாம். எத்தனை தடவை வரும்? 2 2s are 4. ஸோ அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து 8 எடுத்துங்க. 8x³ y². 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. x³ y². இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர், காமன் ப்ரைம் நம்பர் எதுன்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? 2, ஒரு 1 2 காமனாக இருக்குது, அந்த 2 எழுதிக்கிங்க. அடுத்தது இன்னொரு 2வும் காமனாக இருக்குது. எது காமனாக இருக்கோ அதை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இங்கே இதில் வந்து எக்ஸ்பிரஷனில் 1 more 2 இருக்குது, பட் இங்கே இல்லை. அதனால் இது வந்து அன்காமன் 2 ஆகிடும். அந்த 2வும் எழுதிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்பரில் எழுதியாச்சு. இப்போ வேரியபிள்ஸ் எடுக்கணும். இது ரிப்பீட், ஒரே வேரியபிள். எக்ஸ் வந்து ஒரே வேரியபிள். அப்போ ஒரே வேரியபிளாக இருக்கும்போது ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். எதில் ஹையஸ்ட் பவருக்கு இதில் தான் இருக்குது. அந்த x³ எழுதிக்கணும். அதே மாதிரி y² எது இருக்குது? y². Therefore LCM is nothing but, therefore LCM of the polynomial, the expression is nothing but 2 2s are 4, 4 2s are 8. Therefore LCM is equal to 2 2s are 4, 4 2s are 8. 8x³ y². Second sum, 9a³ b², 12a² b² c. இப்போ என்ன பண்ணிக்கணும்? 9a³ b². இப்போ 9 எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆகிடலாம்? 3 3s are 9. அடுத்தது a³ b² அப்படியே எழுதிக்கணும். 12 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are 12. a² b² c. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் த எல்சிஎம். ஃபஸ்ட்டு காமன் பார்க்கணும் இல்லையா? 2 இங்கே இல்லை, இப்போ 3 இருக்குது. இப்போ அந்த 1 3 எடுத்துங்க. ஸோ 1 3 இஸ் காமன். எது ரிப்பீட் ஆகிருக்கு? 3. ஒரு 3 மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. 3 எழுதிக்கணும். இப்போ அன்காமனில் எழுதணும். 3 2 into 2. ஓகேவா? இப்போ ரெண்டு ஒரே வேரியபிள் இருக்குது. சேம் வேரியபிள் இருக்குது, அதில் ஹையஸ்ட் எழுதிக்கணும். a³. b இருக்குது. பியில் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் அதை மட்டும் அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது அன்காமன் வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிள் அங்கே அந்த எக்ஸ்பிரஷனில் இல்லை, இதில் மட்டும் தான் இருக்குது. அதனால் c எழுதிக்கணும். Therefore LCM is nothing but, LCM is equal to, multiply பண்ணிக்கோங்க. 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. 36 a³ b² c. Third sum, 16m 12m² n², 8m². So 16m எப்படி எழுதலாம்? இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதணும். 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்புறம் m அப்படியே போட்டுங்க. அடுத்தது 12m² n². ஸோ 2 into 2 into 3, 12. m² n². அடுத்தது 8n². 2 into 2 into 2, 8n². இப்போ நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். LCM is equal to காமன் இல்லையா? 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 3லேயும் காமனாக இருக்கிறது பண்ணணும். அடுத்து 1 more 2 is காமன். அதுக்கப்புறமா இல்லை இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் செகண்ட் எக்ஸ்பிரஷன் we have to take. இது ரெண்டில் காமன் நம்பர் இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. காமன் கிடையாது, ரிப்பீட் ஆகலை. இது ரெண்டுலேயும் 3யும் 2 இருக்குது, ரிப்பீட் ஆகலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 is repeated. ஸோ தட் alone you take into 2. அப்புறம் அன்காமன் எடுக்கணும். into 3 into 2. இப்போ வேரியபிள் என்ன வேரியபிள் இருக்குது? m இங்கே இருக்குது, இங்கேயும் m இருக்குது. அப்போ m² ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். n வந்து ஒரே சேம் பவராக இருக்குன்னா அது அப்படியே எழுதிக்கணும். Therefore LCM is equal to, LCM is equal to 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 2 is 48 m² n².
fourth sum, p squared minus 3p plus 2. So p squared minus 3p plus 2. ஸோ இங்கே வந்து 3 டேர்ம் இருக்குது இந்த எக்ஸ்பிரஷனில். அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். கான்ஸ்டண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், ப்ராடக்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 2 அண்ட் அடிஷன் ஷுட் பி ஈக்குவல் டு -3 வரணும். ப்ராடக்ட் வந்து 2 வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 into 1 is 2 போட்டுக்கலாம். பட் அடிஷன் ஷுட் பி -3 வரணும். நமக்கு இப்படி பண்ணும்போது வாட் வில் யூ கெட், யூ வில் கெட் +3 தான் வரும். பட் வி வாண்ட் -3. அப்போ என்ன பண்ணணும், இதை வாட் யூ ரைட் அசைன் தோஸ் டூ ஆஸ் மைனஸ். இப்போ என்ன வந்துடும், நமக்கு ஃபேக்டர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். என்ன வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, பி எழுதிட்டு ஃபஸ்ட்டு -2 போட்டுங்க, அடுத்தது p minus 1. therefore the factors of p squared minus 3p plus 2 is p minus 2, p minus 1. அடுத்தது p squared minus 4. இது ரெண்டுமே வந்து perfect square. ஸோ இதுக்கு எழுதும்போது எப்படி எழுதலாம்னா p squared எழுதிட்டு what is the square root of 4, 2 இல்லையா, அப்போ 2 squared எழுதிக்கலாம். ஸோ this is in the form of a squared minus b squared identity, a plus b into a minus b. அப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் அப்போ என்ன வரும், a இருக்கிறதுல p போடணும், b இருக்கிறதுல 2. அப்போது we'll have p plus 2 into p minus 2. therefore LCM is equal to, டேரெக்டாக எழுதிக்கலாம், LCM is equal to, ரெண்டுத்துல எது காமன் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், this p minus 2 is repeated. therefore p minus 2. then first expressionல எது ரிமைனிங் இருக்குது, p minus 1. அப்புறம் செகண்ட் எக்ஸ்பிரஷன் எது ரிமைனிங் இருக்கோ அதை எழுதணும், p plus 2. therefore LCM of these two expression is p minus 2, p minus 1, p plus 2. Fifth sum, 2x squared minus 5x minus 3, 4x squared minus 36. ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x squared வந்து அதர் தேன் 1 வருதோ அப்போ என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் p வந்து p ஸ்கொயர் மட்டும் தான் இருந்தது. நமக்கு 1 கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ 1 எடுத்துக்கணும். பட் 1 தவிர வேறு எது இருந்தாலும் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டோட இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் வாட் வில் யூ கெட், வி வில் கெட் அஸ் -6. இப்போ -6 ஸ்ப்ளிட் பண்ணணும். ப்ராடக்ட் ஷுட் பி -6 அண்ட் அடிஷன் ஷுட் பி, அடிஷனோ சப்ராக்ட் பண்ணும்போது we have to get the answer as -5. மிடில் டேர்மில் இருக்கிறத இங்கே எழுதிக்கணும். ப்ராடக்ட் வந்து இந்த -6 வரும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், -6 + 1 எடுத்துக்கலாம், -6 + 1 எடுத்துக்கலாம். அப்போ we will get as -6 வந்து ப்ராடக்ட் வந்துடும், சம் வந்து -5 வந்துடும். இப்போ இது எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துங்க. இப்போ இது ரெண்டு எழுதிக்கங்க, -6 இது 1 வந்து +1 வச்சு எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை முன்னாடி போட்டுங்க. போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு 2 இருக்கு இல்லையா, அந்த 2வை இந்த கான்ஸ்டன்ட் கீழே எழுதிக்கணும், 2 கீழே எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இது ரெண்டும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இது வந்து 6 வந்து டிவிசிபிள் பை 2, அதனால் டிவைட் பண்ணிக்கலாம் 3. அப்போ ஒரு ஃபேக்டர் வந்து x - 3 வந்துடும். பட் 1 வந்து இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. அப்போ என்ன பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். டிவிசிபிள் ஆகலைன்னா இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் ஒன்றுமே வராது. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு வந்து அப்படின்னா, ஒரு ஃபேக்டர் வந்து x - 3 வரும், அடுத்த ஃபேக்டர் வந்து 2 into x வந்து 2x + 1, அவ்வளோதான், டினாமினேட்டர் வராது. அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வருது பாருங்கள். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் யூ ஹாவ் ஹியர், x - 3 அண்ட் 2x + 1. இப்போ செகண்ட் எடுத்துங்க, 4x squared minus 36. இது ரெண்டுமே perfect square number. இப்போ இது ஸ்கொயர், what is the square root of 4? 2. what is the square root of x squared? only x. divided by 2 பண்ணணும், 2 பண்ணும்போது only x வரும். அப்போ whole square போட்டுங்க. போட்டோன்னா you will get 4x squared minus இதோட ஸ்கொயர் ரூட் என்ன 6, அப்போ 6 squared. இப்போ this is in the form of a squared minus b squared. therefore how will you write a plus b into a minus b? Now expand it. a you have to take it as 2x. 2x வந்து a எடுத்துங்க. அப்போ என்ன வரும், 2x plus 6 then 2x minus 6. இப்போ இதில் வந்து காமன் இருக்கான்னு பார்க்கணும். காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும், 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் த ப்ராக்கெட், 2 வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ வாட் வில் யூ கெட் ரிமைனிங், x டிவைட் பண்ணிக்கோங்க. 2x by 2 is only x you will get, plus 6 divided by 2 is 3. அதே மாதிரி இதுக்கும் எடுத்துங்க, 2 எடுத்துங்க.
So what will we get? X minus 3. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணும்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ வாட் வில் யூ கெட்? 4x + 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஆகிடும். இப்போது இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் எ எல்சிஎம்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமன் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? காமன் எக்ஸ் மைனஸ் 3. இந்த எக்ஸ் மைனஸ் 3 ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எழுதிக்கிங்க. அப்புறம் ரிமைனிங் எழுதுங்க. காமன் இல்லாத எது? 2x + 1. அடுத்தது இங்கே இது ரிமைனிங்கு 4 வரும். அப்புறம் x + 3 வரும். அப்போ எப்போதுமே இந்த 4 நம்பர் வந்ததுன்னா அது முன்னாடி தான் எழுதணும். therefore the final answer is nothing but 4 into x minus 3 2x + 1 x + 3. Sixth sum, 2x² - 3xy the whole squared, 4x - 6y the whole cube, 8x³ - 27y³. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்துலேயும் இங்கேயும் x இருக்குது இல்லையா? அப்போ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். 2x² - 3xy the whole squared. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் இந்த டேர்ம்லேயும் x இருக்குது, இந்த டேர்ம்லேயும் x இருக்குது. அப்போ x காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஓப்பன் த ப்ராக்கெட். x காமனாக வெளியே எடுக்கும்போது மீதி என்ன இருக்கும்? இங்கே 2 வரும். 2x² x² எக்ஸால் டிவைட் பண்ணும்போது ஒரு x இருக்கும் இல்லையா? அந்த x போட்டுக்கணும். மைனஸ் 3xy / x. இந்த x கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 3y இருக்கும். 3y the whole squared. அப்போ இது எப்படி எழுதும்போது என்ன பண்ணும்? ரெண்டையும் தனித்தனியாக இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே ஒரு 1 இருக்குது. 1 × 2 2. அப்போ x² 2x - 3y the whole square. இப்போ செகண்ட் எடுத்துங்க. 4x - 6y the whole cube. இப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? நம்பர் காமனாக இருக்குது. 2. 4ம் 6ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இல்லையா? அப்போ 2 வெளியே எடுத்துக்கணும். காமன் ஓப்பன் த ப்ராக்கெட். காமனாக வெளியே எடுத்துட்டு அப்போ இது ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4x / 2 is 2x - 6y / 2 is 3y the whole cube. அப்போ நமக்கு என்ன வரும்? தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணும். 2³ 2x - 3y the whole cube. இப்போ நெக்ஸ்ட்டு 8x³ - 27y³. இப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பெர்ஃபெக்ட் க்யூப் ரூட். இப்போ 8ஓட க்யூப் ரூட் என்னது? 2. இது பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது. நம்ம க்யூப் ரூட் எடுத்துக்கணும். க்யூப் ரூட் ஆஃப் 8 இஸ் வாட்? 2. இப்போ 2x³ x 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும் 1 வரும். x the whole cube போட்டுக்கணும். மைனஸ் அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 27 3. y³ / 3 போது y வரும். y the whole cube. அப்போ this is in the form of என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னா a³ - b³. a³ - b³. that means nothing but இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் எழுதணும். a - b a² + ab + b². இந்த ஐடென்டிட்டியில் இருக்குது. ஸோ we are going to take this identity. அப்போ நமக்கு என்ன வரும்? a இருக்கிறதுல 2x எடுத்துக்கணும். b இருக்கிறதுல 3y. அப்போது 2x a - 3y. இப்போ a² னா 2² x² வரும். 2 × 2 is 4. 4x² ப்ளஸ் மல்டிப்ளை தீஸ் 2. ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6. 2 ஒழுங்காக போட்டுங்க. xy plus square of this 9y². இப்போ we have to find out the LCM of all the 3. எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2x - 3y இருக்குது. இங்கேயும் 2x - 3y இருக்குது. இங்கேயும் 2x - 3y. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்னா இது ஏன்னா எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். 1 2 and 3 இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3ல் எது காமனாக இருக்குன்னா 2x - 3 இருக்குது. 3y இருக்குது. இங்கேயும் 2x - 3y. இங்கேயும் 2x - 3y. சேம் ஃபேக்டராக இருக்கும்போது அதோட ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும். இங்கே 1 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இங்கே 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது. அப்போ எதை எடுக்கணும்? 3 தான் எடுக்கணும். ஸோ therefore 2x - 3y the whole cube. அப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். அப்போ ரிமைனிங் எழுதணும். அது ஒன்று மட்டும் தான் காமனாக இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இல்லை.
அப்போது எது எடுத்தோமோ அதை கட் பண்ணிடலாம். ரிமைனிங் எழுதணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர்ட். செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இது எடுத்துட்டோம். அப்போ அது முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் யூ ஹாவ் ரிமைனிங்? 2 cube. அப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷனில் 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்ட். Therefore, final LCM is nothing but final LCM. The 9y squared அப்படி இங்கே எழுதினோம். 9y squared எழுதினோம். Therefore, the final LCM is equal to இந்த x ஸ்கொயர்டும் இந்த 2 cube ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்பர் தான் எழுதணும். அப்போ 2 cube அடுத்தது x ஸ்கொயர்ட் 2 cube x ஸ்கொயர்ட் அதுக்கப்புறம் ரிமைனிங் எழுதணும். 2x minus 3y the whole cube அப்புறம் 4x squared plus 6xy plus 9y squared. Thank you.